டுடேஸ் சமையல் வெஜ் பிரியாணி. அதுக்கு நம்ம ஒரு சைட் டிஷ்ஷாக காளான் கிரேவி பண்ண போகிறோம். இது நம்ம எல்லா காயும் போட்டு வெஜ் பிரியாணி பண்ணுறோம். இதுக்கு ஒரு காளான் கிரேவி, வெறும் வெங்காயமும் காளான் மட்டும் போட்டு கிரேவி செய்ய ஆரம்பிக்கலாமா? கொஞ்சம் அரிசி எடுத்துக்கோம். இது 1 கிலோ பிரியாணி ரைஸு. இதுக்கு ஆனியன், பெரிய வெங்காயம் வெட்டி வச்சுக்கோம், 3 வெங்காயம், ஒரு கொத்தமல்லி கட்டு. நான் 3 தக்காளி போட்டிருக்கேன். பெரிய தக்காளிங்க இருந்தாலும் 3. இப்போ சின்ன தக்காளினா நீங்கள் ஒரு 4 போட்டுக்குங்க. இதுக்கு காய்கறின்னு பார்த்தா உருளைக்கிழங்கு, கேரட், பீன்ஸ். தென் நைட்டே ஊற வச்ச டபுள் பீன்ஸ் பட்டாணி, அதை கொஞ்சம் வேக வச்சுருக்கேன். பாருங்கள், நல்லா மையாக வெந்துருச்சு. குக்கர்லலாம் வேக வைக்காதீங்க, தனியாகவே போட்டு வேக வைங்க, கரெக்டாக இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சமாக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ அந்த தாளிக்கு தேவையான ஐட்டம்ஸ் பட்டை, இலை, கிராம்பு, அன்னாச்சிப்பூ, இவ்வளோ தான். இப்போ ஆரம்பிப்போமா? ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் விட்டுட்டு நம்ம தாளிக்க வச்சுருந்த ஐட்டம்ஸ்லாம் போட வேண்டியதுதான். இதை போட்டுட்டு வெங்காயம். இப்போ இந்த வெங்காயம் நம்ம ரொம்ப வதங்கணும்னு இல்லை, ஓரளவுக்கு வதங்கினோடனே காய்கறிலாம் கொட்டிடணும். இப்போ முதல்ல நம்ம புதினா போட்டுக்கிறோம். புதினா லைட்டாக புதினா நல்லா வதங்கிருச்சு பாருங்கள். இப்போ நம்ம வெட்டி வச்சுருக்க காய்கறி இதெல்லாம் நம்ம போடுறோம். இந்த காய்கறியை அப்படியே வேணுமா கொஞ்சம் ஒரு மூடி போட்டு வேக வச்சோன்னா ஒரு 10 நிமிஷத்தில் இந்த காய்கறி நல்லா மையாக வெந்துடும். இப்போ பாருங்கள், காய்கறி பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. உங்களுக்கு அப்போ நல்ல வித்தியாசம் தெரியுது பாருங்கள். நம்ம அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இது கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டாலே போதும். ஸ்பூன் கணக்குக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 2.5 ஸ்பூன் போடுங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ மசாலா சேர்க்குறோம். பிரியாணி மசாலா ஒரு கொஞ்சம், அப்புறம் மஞ்சத்தூள் கொஞ்சம், காஷ்மீர் மிளகாத்தூள் கலருக்கு போட்டுக்கோங்க. தென் காரத்துக்கு தனி மிளகாத்தூள் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. இப்போ மசாலா எல்லாத்துலேயும் படுற மாதிரி நம்ம பரட்டிட்டோம். நம்ம வேக வச்சுருக்க டபுள் பீன்ஸ், பட்டாணி, இப்போ இதை போட்டுக்கிறோம். பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும், டபுள் பீன்ஸ் எதுவும் நல்லா உடையாமல் முழுசாக இருக்குது. அது நம்ம நார்மலாக வேக வச்சா தான் கரெக்டாக இருக்கும், பாத்திரத்தில் வச்சு. இப்போ அது கூட நல்லா மசாலா போட்டு பரட்டிட்டோம். நல்லா எல்லாத்துலேயும் மசாலா கோடாயிடுச்சு. இப்போ அப்படியே கொஞ்ச நேரம் போட்டுருங்க. இப்போது 1 கப் தயிர், ஒரு சின்ன கப்பு 10 ரூபா கப் தயிர் போதும் இதுக்கு, ரொம்ப தயிர் வேண்டாம். தயிர் ஊற்றுனதுக்கப்புறம் பாருங்கள், நல்லா எண்ணெய் திரண்டு வந்ததுக்கப்புறம் தான் அரிசியை போடணும். இப்போ நம்ம அரிசி போட்டாச்சு. அரிசிலையும் கொஞ்சம் இந்த காய்கறி எல்லா மசாலாலாம் இது பண்ணுற அளவுக்கு லைட்டாக பரட்டி விட்டுரும். இனிமேல் நம்ம தண்ணி சேர்க்கலாம். இது 4 கப் அரிசிக்கு 6.5 கப் தண்ணி ஊற்றிருக்கு. இப்போ நல்லா கொதி வந்துருச்சு பாருங்கள். தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு பார்க்கணும். உப்பு பார்த்துட்டோன்னா அந்த உப்புக்கும் தண்ணி கரெக்டாக இருந்துச்சுன்னா போதும், கரெக்ட் லெவல். இந்த பாருங்கள், அரிசி நல்லா மேலே வர ஆரம்பிச்சிட்டு. இப்போ நம்ம மூடி போட்டுருணும். ஒரு தோசைக்கல் எடுத்து வச்சு அதில் நம்ம பிரியாணி பாத்திரத்தையும் அப்படியே தூக்கி வச்சிட்டோன்னா ஒரு 20 நிமிஷம் அப்படியே மூடியே வச்சு ஒரு வெயிட் போட்டு மூடி வச்சுட்டோம், கரெக்டாக இருக்கும். அடுப்பு ஆஃப் பண்ணதுக்கப்புறம் 10 மினிட்ஸ் அப்படியே மூடியே வைங்க. இப்போ அதுக்கு ஒரு சைட் டிஷ் பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கிறோம். கொஞ்சம் சோம்பு லைட்டாக பொடிஞ்சதுக்கப்புறம் பெரிய வெங்காயம், இது ஒரு பெரிய வெங்காயம் தான். ஏன்னா நம்ம ஒரே ஒரு மஷ்ரூம் தான் போடுறோம். ஒரு மஷ்ரூம் கிடையாது, ஒரு பாக்கெட். இந்த வெங்காயம் ரொம்ப நல்லா வதங்கணும், சுருளணும் அப்படிலாம் கிடையாது. சும்மா 2 வதங்கினாலே போதும். பாருங்கள், லைட்டாக நிறம் மாறி இருக்குது. இப்போ இது கூட இந்த மஷ்ரூம் நல்லா நீளமாக சின்னதாக வெட்டிக்குவோம்.
இதில் சேர்க்க இந்த மஷ்ரூம் வெங்காயம் மட்டும்தான். இது கூட இனிமேல் கொஞ்சம் ஸ்பைசஸ் தான் சேர்ப்போம், வேறு எதுவும் சேர்க்க மாட்டோம். நல்லா சுருண்டு வந்துருச்சு பாருங்க. அந்த மஷ்ரூமில் இருக்க தண்ணி எல்லாம் வெளியே வந்துருச்சு. இந்த நேரம் நம்ம இதுக்கு தேவையான மசாலாலாம் போடுவோம். நம்ம போட மிளகாத்தூள், தென் கொஞ்சம் கரம் மசாலா, கொஞ்சமாக பெப்பர், லாஸ்ட்டாக சால்ட்டு. இதை அப்படியே கொஞ்சம் பிரட்டி விடுங்க. அப்படியே நம்ம மூடி வச்சு வேக வச்சாலே போதும், அது வெந்து வந்துடும். இப்போயே நல்லா பாருங்கள், சுற்றி நல்லா எண்ணெய் விட்டுருச்சு. இந்த மேலே நல்லா எண்ணெய் வந்துருச்சு. நல்லா மஷ்ரூம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பிரியாணியும் இறக்கிட்டோம். அதை திறந்து பார்க்கலாம். பாருங்கள், பிரியாணி நல்லா சூப்பராக வந்திருக்கு. நல்லா அரிசி எதுவும் உடையாமல் பக்காவாக ரெடி ஆகிருக்கு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இப்போ பாருங்கள் எப்படி நல்லா உதிரியாக இருக்குது, ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல். இப்போ நம்ம சர்வ் பண்ணலாம். ஒரு பிளேட் எடுத்து அதில் நம்ம கொஞ்சம் பிரியாணி வச்சுட்டு, இதுக்கு கொஞ்சம் ஆனியன் ரைத்தா, வெங்காயமும் தயிரும் போட்ட ஒரு ரைத்தா அது கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு, நம்ம செஞ்ச காளான் கிரேவி, காளான் ட்ரை கிரேவி, இதை அதில் கொஞ்சம் வச்சுட்டு நம்ம இப்போ சாப்பிட ஆரம்பிக்கலாம். உங்களுக்கும் இதே மாதிரி செய்யுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.